ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ஸ் டே க்ரீட்டிங்ஸோட இந்த பாயாசம் செஞ்சுருக்கேன். இது டெசர்ட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம சாப்பாட்டோடையும் கொடுக்கலாம், டின்னரோடையும் கொடுக்கலாம், ஐஸ்கிரீமோடையும் கொடுக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட்டுங்க. ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் இதில் வேலை நமக்கு. மற்றபடி கடகடான்னு செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த தமிழ் நியூ இயர்ஸ் டேயை இந்த ஸ்வீட் கார்ன் பாயாசத்தோட கொண்டாடுங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். சட்டுன்னு செஞ்சுக்கலாம், ரொம்ப வேலையும் இல்லை, அதே மாதிரி பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை உரிச்சிக்கிட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிறேன். நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் கார்னுக்கு 2 ஸ்வீட் கார்னுக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் வந்திருக்கு. இப்போ எதுக்கு இதை அளந்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்வீட்னஸ் சேர்க்கும் போது அளவு பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதிகமாக இதுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் அவசியம் இல்லை. நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறதுல 1/4 பங்கு இருந்தால் போதும். இப்போ நான் இதுக்கு 1/2 டம்ளருக்குள்ளே தான் போட போகிறேன். இப்போ 3 டம்ளர் இது இருக்குது, ஸ்வீட் கார்ன் இருக்குது. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு, இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு ஸ்வீட் போட்டாவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ அதோடைய ஸ்வீட்னஸை பொறுத்து நம்ம இதை ஸ்வீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இதுக்கு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ரன் பண்ணிக்கோங்க. இது மொத்தமே பால் ஊற்றணும்னு இல்லை, தண்ணி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற இந்த பசையை உங்களுக்கு நல்லாவே நெறிஞ்சு வந்துடும். இன்னும் நான் பாலோ தண்ணியோ எதுவும் ஊற்றலை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மிச்சத்தையும் இதில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ இதில் இந்த 1/2 லிட்டர் பால் இருக்கு இல்லைங்களா, இதில் 3/4 அளவுக்கு ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வைக்கலாம். நல்லா வேகணும் இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது அடிப்பிடிக்குங்கிற பயமெல்லாம் இல்லை. ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நமக்கு என்ன ஃப்ளேவருக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இவங்க ஏலப்பொடி போடுவாங்களா இல்லை என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இது ஆல்ரெடி இது நல்ல ஒரு ஃப்ளேவர், இதில் ஒரு டேஸ்ட் இருக்கிறதால நம்ம அதிகமாக எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் காமிக்கிறது கூட ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நான் ஜாதிக்காய், நட்மேக் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை, அது கொஞ்சமாக துருவி விட போகிறேன். உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த போர்ஷன் தான், கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2 துவரம்பருப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ளேவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் துருவி விட்டுக்கலாம். ஏன்னா குவான்டிட்டி நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுருக்கேன். இது ஒரு பூஜைக்கு எடுத்துக்க போகிறேன். அதுக்கோசம் இது போல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக குவான்டிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வேகட்டும். இந்த ஜாதிக்காய் வாசனை நல்ல தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது கொதி வந்த அப்புறம் கொஞ்சம் அனல் கம்மி பண்ணி நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் திக்காக இருக்கிறதால இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இதில். இப்போ இது வெந்த அப்புறம் கடைசியில் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேகணும். இதை நம்ம குக்கரில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. குக்கரில் வச்சிங்க அப்படின்னா அந்த பால் ஊற்றி இருக்கிறதெல்லாம் பொங்கி மேலே எல்லாம் வெளியில வரும். நிறைய வெளியில வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இதை குக்கர்ல வச்சதில்லை, இப்படியே தான் செய்யறேன். அதுவும் இல்லாம இது இந்த ரெசிபி என்னோட வீவர், உங்களாட்டம் ஒரு வீவர் செஞ்சு பார்த்துட்டு அம்மா ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு டேஸ்டி
அதுவும் இல்லாமல் எந்த பொருட்கள் ரொம்ப ஒன்றும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இனிப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது ஈஸியாக இருக்கும் நம்ம செய்யறதுக்கு. அதே போல் இதில் வந்து நெய் தாளிச்சு கொட்டுறது அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே நம்ம இப்படி செய்யலாம். இந்த ஜாதிக்காய் கூட ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கோசம் நான் போட்டிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் அந்த கொதி பிடிக்கிற வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா லேசா அடி பிடிக்கும். திக்கா இருக்கும்போது கண்டிப்பா அடி பிடிக்கும். அதாவது இந்த விழுது வந்து நம்ம அரைச்சி விட்ட விழுது வந்து கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணியா இருந்ததுன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ கொதிக்கட்டும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறேன். அது என்ன அப்படின்னா கொஞ்சம் குங்குமப்பூ. இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் தான். இதை வந்து நான் கொஞ்சம் அப்படியே தூள் பண்ணி போடுறேன். எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து லேசா கலரும் கொடுக்கும். இந்த குங்குமப்பூ அந்த நேச்சுரல் கலர் அப்படியே வரும் உங்களுக்கு. அதே போல கொஞ்சம் லேசா ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நம்ம வரப்போக ஒரு தரம் கலந்து விடலாம். அடியில் அடி மண்டாம இருக்கிறதுக்கோசம் இது கொதிக்க விடட்டும். கொதிக்க விடலாம், அப்பப்போ கலந்தும் விடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொதிச்சு மேலே பொங்குது பார்த்தீங்களா? இதுவே நம்ம குக்கரில் வச்சோம் அப்படின்னா குக்கருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இந்த வாண்டியே நிறைஞ்சி வருது. அனல் கொஞ்சம் அதாவது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது மாதிரி கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, அதுக்குள்ளேயே கொதிக்கிற மாதிரி நம்ம இப்படி எப்படி அசைஞ்சாலும் பிரச்சனை இருக்காது. தானாக கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அனல் இப்போ நான் கம்மி பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் சுருங்கியும் இருக்கு. அட் த மெயின் டைம் கொதிக்க கொதிக்க தெரிக்குது. அதனால நான் என்ன பண்றேன், கரண்டியை வச்சு இப்படி மூடி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது 20 நிமிஷமா கொதிச்சிருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து இந்த பச்சை வாசனை மொத்தம் இறங்கிடுச்சு. அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்றேன். இப்போ இதுல வந்து ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஆஃப் பண்ண அப்புறம் பாருங்க, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு இதை போட்டு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா தெரிக்குது. அதனால நம்ம பாருங்க மூடி மொத்தம் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? அதனால நம்ம மூடி வச்சு நம்ம கலக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சு தேதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை நல்லா இது சிம் பண்ணிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வரப்போக ஒரு அப்பப்போ கலந்து விட்டோம் அப்படின்னா அடி அண்டாம இருக்கும். பாருங்க, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வெல்லம், இது வந்து நாட்டு சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சக்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கூட நான் 3/4 போட போகிறேன். இது 3/4 போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி, அதாவது சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நான். இது கொஞ்சம் கரையட்டும். இது நாட்டு சக்கரைங்கிறதால நம்ம அப்படியே போடலாம். நீங்க வெல்லம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு தரம் வடக்கட்டிட்டு, அதாவது கொஞ்சம் தண்ணியில வேக விட்டு சூடானதுமே கரைஞ்சுடும் இல்லைங்களா வெல்லம். அப்ப அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு அந்த வெள்ளப்பாக ஊத்துங்க. இப்போ இது கொஞ்சம் ஒரு நூல் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அது கரையறதுக்கு. இப்ப பாருங்க, இது சாமிக்கையே எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்க்கும்போது இந்த எப்படி இருக்கு அப்படின்னா கெசகசா நம்ம அரைச்சி விட்டா மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு வந்து அந்த ஸ்வீட் கார்னோட கரெக்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான இந்த ஸ்வீட் கார்ன் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த வெல்லம் போடுறதுக்கு பதில் நீங்க சர்க்கரையும் போட்டுக்கலாம். இன்னும் கெட்டியா எடுத்துக்கலாம், இன்னும் கெட்டியாவும் எடுத்துக்கலாம். அதாவது நான் எப்படி இது பாயாசமா சர்வ் பண்றேன். இப்போ நீங்க டெசர்ட் ஐஸ்கிரீமோட நீங்க சர்வ் பண்றீங்க அப்படின்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியா செஞ்சுட்டு ஒரு பவுல்ல ஐஸ்கிரீம், அதாவது இந்த இதை டெசர்ட்டை வச்சுட்டு இந்த
ஸ்வீட் கார்ன் பாயாசத்தை வச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஐஸ்கிரீமோட கூட நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது மொத்தமே செஞ்சது ஒரு 1/2 அன் ஹவர் தான் நமக்கு டைம் ஆயிருக்கு. இது வேகிறது மட்டும்தான் டைமிங், நமக்கு ஒரு 20 நிமிஷம் வெந்திருக்கு. மற்ற ப்ரிப்பரேஷன் எல்லாம் சேர்ந்தா 1/2 மணி நேரம் தான், அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் பாயாசம். இப்போ விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர்ஸ் டே. வாழ்த்துக்கள்.